ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழம்பொரி ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப் போல் எடுத்துகிட்டு ஒரு 3/4 கப்பு மைதா எடுத்துக்கலாம். 1/4 கப்பு அரிசி மாவு. இது ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு இது கரெக்டாக 1 கப்பு தண்ணி பிடிச்சது. இது கலந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா திக்காகவே கரைச்சிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் சுகர் சேர்ப்போம், அப்போ தண்ணி ஆயிரும். அதனால் நல்லா திக்காக கரைச்சி ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 to 3 hours ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். ஒரு 2 hours கழித்து திறந்துட்டு ஒரு 1/4 கப் மட்டும் சர்க்கரை, இந்த மேல் மாவுக்கு மட்டும் சர்க்கரை வேணும். அதுக்காக ஸ்வீட்னஸ்க்காக 1/4 கப் மட்டும் சர்க்கரை சேர்த்து கலந்துக்கலாம். நான் நேந்திரன் பழம் எடுத்திருக்கேன், நல்லா பழுத்த பழம். அதை இந்த மாவில் முக்கி இப்படி போட்டோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். 2 சைடும் திருப்பி போட்டு